மண்ணின் பெருமை உலகமெங்கும் காட்டுவோம். LKG முதல் 12 வரை ஒன்றாக நாம் இணைவோம். கல்வியோடு நல்ல பண்பும் குன்றி எட்டி நிற்போம். சாதி மதம் பேதமில்லாமல் சகோதரராய் வாழ்வோம். அன்பும் அமைதியும் நெஞ்சில் கொண்டு இந்தியாவை காவோம். கையளித்து போராட்டாறு ஒன்றாக நாம் வாழ்வோம். பாரத அன்னை பிள்ளைகள் நாம் பெருமையுடன் வாழ்வோம். அறிவும் திறனும் வளர்த்துக் கொண்டு புதிய இந்தியா செய்வோம். உழைப்பும் நேர்மையும் துணையாகக் கொண்டு உயர்ந்திட நாம் முயல்வோம். எங்கள் கொடியை உயர்த்தும் கண்ட எங்கள் குரலும் உயரட்டும். எங்கள் பாரத தாயின் புகழ் உலகமெங்கும் ஒலிக்கட்டும். ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் என்று ஒன்றாக நாம் முழங்குவோம். பாரத அன்னையின் பிள்ளைகள் நாம் பெருமையுடன் வாழ்வோம். இனி சஞ்சய் என்பதாவது குடியரசு தினம் இனிதாக இன்று கொண்டாடுவோம். ஸ்ரீ ஸ்ரீ வாணி மெட்ரிக் பள்ளி வாழ்க. பாரத நாடு வாழ்க. அனைவரும் சேர்ந்து ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம். பாரத மாதா கி ஜெய். Ninth, you can come and assemble here. Gen staff, you can bring the metric boys, let them assemble. Same way, girls of metric students can come and assemble as usual. Metric girls from 6th standard onwards, the teachers can bring them. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சுதந்திர தின விழா கொண்டாடக்கூடிய தருவாயில் கொடியேற்றுதல் நிகழ்வு. நம் பள்ளியின் செயலாளர் அவர்களை கொடியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
தெய்வத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திர கூட்டம் நமக்குரிய வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிப்பாரி. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperities. Alone lies my happiness. மாணவர்கள் அனைவரும் அமரவும். Good morning to everyone. Thank you. On this proud occasion of our 80th Independence Day, I extend my warm and heartfelt welcome to all our management members, President Thiru K.R. Perisami sir, Vice President Thiru S. Kamalashekaran sir, Secretary Thiru S. Gunasekaran sir, and our trust member Thiru A. Gunasekaran sir. Sir, welcome sir. It gives me immense pleasure to welcome all our respected teachers to this program. I welcome all our respected and supportive parents to our Independence Day celebration. On behalf of our school, I extend my heartfelt welcome and thank you for joining us to this proud and memorable occasion. I warmly welcome all our students. I am happy to see all of gathered here with enthusiasm and patriotic spirit. On this special occasion, let us remember with gratitude and great freedom fighters who sacrificed their lives for the freedom we enjoy today. Let us celebrate our freedom not only with joy, but also with a sense of responsibility. As students and citizens, let us contribute to the progress of our nation through discipline, hard work, unity, and kindness. Once again, I warmly welcome you all and wish you everyone a happy Independence Day. Jai Hind. Thank you. வரவேற்புரை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சுதந்திர தினத்தின் மாண்புகளை நம் பள்ளியின் மாணவர்கள் எடுத்துரைக்க வருகின்றனர். முதலாவதாக எல்வி சண்மதா 7th B. இயல், இசை, நாடகம் என முத்தமிழை உலகை ஆளும் செம்மொழியாம் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மந்திர தந்திரத்தால் பெற்றதல்ல நம் சுதந்திரம். ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் செக்கிழுத்து துப்பாக்கி தொட்டார்களுக்கு உயிரை தந்து முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம் விண்ணில் பறக்கும் மூவண்ணக் கொடி. வீர தியாகத்தின் அழியா சாட்சி. சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து அகிம்சை என்னும் ஆயுதத்தாலும் எண்ணற்ற தியாகத்தாலும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்து விடவில்லை. பல லட்சம் மக்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் எழுதப்பட்ட சரித்திரம் இது. என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று அன்றே உறக்க முழக்கமிட்டு தன் தீப்பொறி வரிகளால் அடிமைப்பட்டு கிடந்த கோடிக்கணக்கான இந்தியர்களில் இரத்தத்தில் விடுதலை நெருப்பை மூட்டியவர் மகாகவி பாரதியார். அந்த அக்னிபுரியில் தான் வெள்ளையர்களின் அதிகாரம் வெந்து சாம்பலானது. அண்ணல் காந்தியடியின் அகிம்சை பாதையும் குருதியை தாருங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் கம்பீர முழக்கமும் தூக்கு மேடையிலும் புன்னகையோடு நின்ற பகத்சிங்கின் ஒப்பற்ற தியாகமும் இந்த பாரத மண்ணின் விடுதலைக்கு அசைக்க முடியாத அஸ்திவாரம் இட்டன. அந்த விடுதலை பெருந்தீயில் விடுதலை வேள்விக்கு வித்திட்ட முதல் மாவீரன் பூலிதேவனின் வீரமும்
வெள்ளையரின் வர்த்தக கொடியை அறுத்து சுதேசி நாவாய் ஓட்டிய திருப்பூர் குமர் சுதேசி நாவாய் ஓட்டிய தமிழன் வ.உ.சியின் தியாகமும் வரி வட்டி கிஸ்தி திரை என ஆங்கிலேயரை நோக்கி முழங்கிய வீரமாண்டிய கட்டபொம்மனின் சிம்ம கர்ஜனையும் படைத்திரட்டி வெள்ளையரை அலற வைத்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் போர்க்குணமும் உயிர் பிரியும் நேரத்திலும் தேசிய கொடியை மண்ணில் விழாது கையில் ஏந்திய திருப்பூர் குமரனின் தாய்நாட்டு பற்றும் இணைந்ததால் தான் இன்று நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது. இளைய சமுதாயமே ஒளி படித்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்ற பாரதியின் அழைப்பை ஏந்தி எழுவோம். இந்தியாவின் வல்லரசு கனவை நனவாக்க உழைப்போம். எனவே மொழிகளால் மதங்களால் வேறாயினும் மனங்களால் நாம் ஒன்றிணைவோம். சாதனைகள் பல புரிந்து சரித்திரத்தில் தடம் பதிப்போம். நாளைய உலகை நம் பாரதம் ஆளட்டும். மூவண்ண கொடி எங்கும் பட்டொலி வீசி பறக்கட்டும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வந்தே மாதரம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. எம் கபிலேஷ், ஃபர்ஸ்ட் ஏ. குட் மார்னிங் எவ்ரிவன். ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், டீச்சர்ஸ், parents and all my dear friends. My name is M. Kabilesh. I am studying in first standard A section. Today I will speak about Pandit Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was a great leader of India. He was born on November 14, 1889. He loved children very much. Nehru was the first Prime Minister of India. Nehru liked to wear a rose on his coat. His birthday is celebrated as Children's Day all over India. He wrote many books for children. Children called him Chacha Nehru. He passed away on 27th May 1964. Thank you. M. Subita Sri, 8th B. Respected management, honorable principals, beloved teachers and my dear friends, a very warm good morning to everyone. Today we gathered here with immense pride and happiness to celebrate one of the most important days in the history of our nation, Independence Day. On 15th August 1947, India finally broke the chains of British rule and breathed the fresh air of freedom. Our freedom was not a gift, it was earned through the sacrifices, courage, struggles and dreams of countless freedom fighters. When we proudly say I am an Indian, let us remember the brave hearts who made it possible for us to live as a free citizen. Great leaders like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Bhagat Singh, Rani Lakshmibai, Sardar Vallabhbhai Patel, Jawaharlal Nehru and many others devoted their lives to the freedom of our motherland. But dear friends, what does freedom really mean? Freedom is not the simply right to live without foreign rule. It is also the right to learn, think, speak responsibly, dream and work towards a better future. Today we enjoy opportunities that our ancestors could only dream of. We cannot say that we love our country only because we wave our national flag on Independence Day. We must show our love for India through our actions. As students, our biggest responsibility is to learn today and lead tomorrow. We may not all become scientists, soldiers, doctors, teachers, engineers or leaders, but whatever profession we choose, we can become honest, responsible, compassionate and patriotic citizen. India is a land of incredible diversity. Our national flag reminds us the saffron represents courage and sacrifice. The white represents peace and truth. The green represents prosperity and the growth. And the Ashoka Chakra reminds us that we must keep moving forward. On this Independence Day, let us make a promise. Let us not only ask, what can my country give me? Let us also ask, what can I give to my country? Let us promise to respect our nation, protect our environment, value education, help others and live together in peace and harmony. India's future is not somewhere far away. It depends on the students sitting inside the classroom. It is in the hands of every student who dreams, every teacher who inspires, every parent who sacrifices and every citizen who chooses to do the right thing. Let us remember the sacrifices of our freedom fighters and celebrate the achievements of our nation. Let us raise our head with pride and our hearts with gratitude. Let me end with
the powerful quote of Mahatma Gandhi: "A nation's culture resides in the heart and in the soul of its people." Thank you one and all for giving me this nice opportunity to speak in the special event of Independence Day celebration. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நமது அடையாளம், ஹிந்தி நமது நாட்டை இணைக்கும் பாலம். தெற்கு மாவட்டத்தில் இருந்து வடக்கு மாநிலத்தை வரை இணைக்கும் பாலம் தான் ஹிந்தி. உலகத்திலேயே மிகப்பெரிய 3வது மொழி எது தெரியுமா? அது ஹிந்தி தான். 60 கோடி மக்கள்கள் பேசும் மொழியும் ஹிந்தி தான். நாம் இன்று 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இணைக்கும் பாலமானது ஹிந்தி தான். அந்த வீரத்தோட குரல் என்ன தெரியுமா? ஜெய்ஹிந்த். அதை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். தாருங்கள் உங்கள் கவனத்தை. सबको नमस्ते। आप सभी को स्वतंत्रता दिवस की शुभकामनाएं। आज हम स्वतंत्रता दिवस के खास मौके पर एक साथ यहाँ जुटे हैं। 15 अगस्त 1947 से भारत ने ब्रिटिश शासन से प्राप्त की। हमारे देश के स्वतंत्रता सेनानियों ने बहुत संघर्ष किया ताकि हम आज़ाद रख सकें। हमें अपने देश के महान नेताओं और शहीदों की कुर्बानियों को सम्मान देना चाहिए। इस दिन हम तिरंगा झंडा फहराते हैं और देशभक्ति के गीत गाते हैं। हमें अपने देश के अपने को आगे बढ़ाने का संकल्प लेना चाहिए और ईमानदारी से काम करना चाहिए। स्वतंत्रता दिवस पर हम सब मिलकर अपने देश के तरक्की के लिए दुआ करते हैं। गीत। आजा आजा जिंदी शामी आने के तले, आजा सरीवारे नीला जमाने के तले, जय हो जय हो। रति रति सांच में जान का बाली है, नच नच कोयलों पे रात बिदारी है आजा आजा जिंदी शामी आने के तले, आजा सरीवारे नीला जमाने के तले, जय हो जय हो। चलिए आज हम सब मिलकर अपने देश के और भी महान बनाने का वादा करें। जय हिंद जय भारत। தமிழ், ஆங்கிலம் மற்றும் உங்கள் முன் ஒரு பாடல் பாடப் போகின்றேன். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரே, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரே. வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள், வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான். வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள், வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான். பேசும் மொழியும் வாழும் இனமும் வேறு வேறு ஆனால் என்ன, பாச உணர்வும் பண்பும் அன்பும் தேசம் முழுதும் ஒன்றுதான். பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன, பாச உணர்வும் பண்பும் அன்பும் தேசம் முழுதும் ஒன்றுதான். சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணா காவேரி, சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான். சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணா காவேரி, சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான். இமய தலையில் பனி பூமேகம், குமரி அலையில் கொலுசுகள் நாதம், குஜராத் வங்க தோளில் மோதும் கொஞ்சம் தாயின் ஒற்றுமை கீதம். இமய தலையில் பனி பூமேகம், குமரி அலையில் கொலுசுகள் நாதம், குஜராத் வங்க தோளில் மோதும் கொஞ்சம் தாயின் ஒற்றுமை கீதம். எங்கள் தேசம் இந்திய தேசம்,
வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாரத நாட்டின் பெருமையை பாடல் மூலம் உணர்த்திய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக ஆர் மதிரா, தேர்டு டி. இலே என் மூச்சு, அதுவே என் பேச்சு, தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று அகிம்சை வழியில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்தான் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். இவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பதாகும். இவர் 1869 ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தந்தை கரம்சந்த் காந்தி, தாய் புத்லிபாய் அம்மையார் ஆவார். இவரது மனைவி பெயர் கஸ்தூரிபாய் என்பதாகும். காந்தியடிகளுக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். அகிம்சை என்னும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகிற்கு இத்திட்ட உன்னத மனிதர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். தென் ஆப்பிரிக்கா நீதிமன்றத்தில் காந்தியடிகள் வழக்கறிஞராக வாதாடும் போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் தலைப்பாகை அணியக்கூடாது மற்றும் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் இருந்தன. இவைதான் காந்தியடிகளை ஒரு விடுதலை போராட்ட வீரராக உருவாக்கியது. தென் ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்த கொடுமைகளை கருத்தில் கொண்டு தனது மக்களின் விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். காந்தியடிகள் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம், வரிகோடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று இவர் விடுதலை பெற்று இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுகிறார். செய் அல்லது செத்துமடி என்பதே அவரது தாரக மந்திரம். அந்த அரையாடை மனிதனின் தியாகம்தான் இன்று நாம் சுவாசித்து கொண்டிருக்கும் சுதந்திர காற்று. அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயன் விட்டு சென்ற காந்தியை சுதந்திர இந்தியா பறித்து கொண்டது. ஆம், ஜனவரி 30, 1948 நாதுராம் கோட்சே என்பவரால் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நாளைக்கு இறந்து விடுவாய் என்றால் இன்று வாழ்ந்து விடு. வாழ்நாள் நிறைய இருக்கின்றது என்றால் கற்றுக்கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வண்ணங்கள் என்பதை மறந்துவிடாதே என்று காந்தியின் வரிகளை வாழ்வாக்குவோம் என கூறி நன்றி. Respected members of the management, principals, and teachers, and my dear friends, today we have gathered here to celebrate the spirit of freedom and unity that defines our great nation. This deep and meaningful day marks our freedom from British rule in 1947. On this solemn occasion, we pay deep homage to the brave freedom fighters and visionaries who sacrificed everything so we can live in a free sovereign land. Their resilience and courage laid the foundation for the democracy we enjoy today. Independence, however, is not just a chapter in our history book. It is an ongoing responsibility. True freedom thrives when we work together to eliminate inequality, champion education, foster innovation, and uplift our society. As citizens, the nature's future lies in our hand. Our classroom is our first battleground. By studying well, we help our country grow. Keeping our surroundings clean, planting trees, and saving water are acts of true patriotism. Helping others and
Spreading respect makes our society better every single day. Let us pledge today to fulfill our duties with integrity, protect our unity in diversity, and contribute actively towards a stronger, kinder, and more prosperous country. Let us salute our tricolor flag with pride and say Jai Hind, Jai Bharat. Thank you all for this wonderful opportunity. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு பிரக்யா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு இந்தியாவின் வளர்ச்சி. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது இந்தியா. இந்தியா பல சவால்களை கடந்து இன்று உலகளவில் முன்னணி நாடாக உள்ளது. இது நமக்கெல்லாம் பெருமையே. 1947 நமது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பல சவால்களை எதிர்கொண்டது. இன்று கடின உழைப்பால் தொலைநோக்கு பார்வையால் நமது இந்தியா இமயமாக உயர்ந்து நிற்கிறது. குறிப்பிட்டு சொல்ல போனால் விவசாயம், விண்வெளி, தொழில்நுட்பம், கல்வி, பொருளாதாரம் என பல துறைகளில் நமது இந்தியா உயர்ந்து நிற்கிறது. இந்தியாவின் உண்மையான வலிமை இளைஞர்களின் ஒற்றுமையே ஆகும். நாமும் நமது கடமைகளை சரியாக செய்து நமது இந்தியாவை மேலும் உயர்த்துவோம். இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ எதை பாடு. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ எதை பாடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். இந்தியாவின் வளர்ச்சியை கூறிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக SD சிவன்யா 5th A. தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் 2026 இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சி நிலையை பற்றி பெருமையுடன் பேசுகிறேன். இன்று நமது நாடு தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி என அனைத்து துறைகளிலும் வியக்கத்தக்க சாதனைகளை படைத்து வருகிறது. நம்முடைய இளம் விஞ்ஞானிகள் நம் நாட்டின் உலக அரங்கில் நம் நாட்டின் பெயரை மிளிர செய்கிறனர். அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைக்க நம் அரசு பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. டிஜிட்டல் இந்தியா. இன்று கிராமங்களில் கூட மொபைல் ஃபோன் மூலம் பண பரிவர்த்தனை செய்கிறார்கள். கல்வி மற்றும் தொழில்நுட்பம். நமது பள்ளிகளில் கரும்பலகைக்கு பதிலாக ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் கணினி மூலம் நவீன முறையில் கல்வி கற்கப்படுகிறது. போக்குவரத்து. வந்தே பாரத் மற்றும் அதிவேக ரயில்கள் மூலம் நம் பயணம் மிகவும் எளிதாக மாறியுள்ளது. விண்வெளி சாதனை. இஸ்ரோ விண்வெளி துறையில் புதிய கோள்களை ஆராய்ந்து உலகை வியக்க வைத்துள்ளது. சுற்றுச்சூழல். காற்று மாசுபாட்டை குறைக்க சாலைகளில் மின்சார வாகனங்கள் அதிகமான பயன்பாட்டில் உள்ளதை நாம் காண்கின்றோம். இந்த 2026 இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்ற கனவை நினைவாக்கும் பாதையில் உறுதியாக முன்னேறி வருகிறது. இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும். நன்றி. ஜெய் ஹிந்த். மிகவும் அருமை. அடுத்ததாக சி निदर्शना श्री 8th A. आपको नमस्ते. मेरा नाम सी निदर्शना श्री है. मैं 8वीं कक्षा में पढ़ती हूँ. आप सभी को स्वतंत्रता दिवस की शुभकामनाएं. गीत. वंदे मातरम वंदे मातरम, यहाँ वहाँ सारा जहाँ देख लिया है, कहीं भी तेरे जैसा कोई नहीं है. असी नहीं 100 दिन दुनिया घुमा है, कहीं नहीं तेरे जैसा कोई नहीं. मैं गया जहाँ भी बस तेरी याद थी, जो मेरे साथ थी मुझको तड़पती रुलाती. सबसे प्यारी तेरी सूरत, प्यार है बस तेरा प्यार ही. माँ तुझे सलाम, हो माँ तुझे सलाम, अम्मा तुझे सलाम. वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम. यहाँ देखो वहाँ में तेरा हो दीवाना में, झूमना चुका तेरे प्यार का तराना में. चंदा नहीं सूरज नहीं दुनिया की दौलत नहीं, बस लुढ़ूंगा तेरे प्यार का खजाना.
एक नजर जब तेरी होती है प्यार की, दुनिया तब तो मेरी चमके दमके महके रे, तेरा चेहरा सूरज जैसा चांद सी ठंड है प्यार में। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। तेरे पास ही मैं आ रहा हूँ, अपने बाहें गोल दे, जोर से मुझको गले लगा ले, मुझको फिर वो प्यार दे। तू ही जिंदगी है, तू ही मेरी मोहब्बत है, तेरे ही पैरों में जन्नत है, तू ही दिल तू जान। अम्मा माँ तुझे सलाम, हो माँ तुझे सलाम, अम्मा तुझे सलाम, माँ तुझे सलाम। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। जय हिंद, जय भारत, धन्यवाद। பாடல் மூலம் சிறந்த கருத்துக்களை கூறிய மாணவிக்கு நன்றி. இறுதியாக ஆர் தனுஸ்ரீ 7th B. ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட தமிழ் அன்னையே, உனக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். வாணிபம் என்ற பெயரால் இந்திய திருநாட்டிற்குள் நுழைந்து நம் இயற்கை செல்வங்களை எல்லாம் களவாடும் நோக்கத்துடன் தங்கள் படைபலத்தை கொண்டு நம்மை அடிமைகளாக்கி இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயரின் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய சுதந்திர போராட்டம். திருநெல்வேலி காட்டாங்குளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகுமுத்துவேல் வரி கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயரின் பீரங்கி வாயில் வைத்து சுட்டதும், வரி கொடுக்க மறுத்த பாஞ்சாலக்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டதும் நம் இந்திய சரித்திரத்தின் கருப்பு நாட்கள் அல்லவா. வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவும் வரிகொடா இயக்கத்தில் ஈடுபட்டதற்காகவும் அண்ணல் காந்தியடிகளுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாட்டு விடுதலைக்காக சுமார் 10 ஆண்டுகள் சிறை கொடுமை அனுபவித்த நம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. மடிந்து வரும் நிலை வரினும் தடியடிகளை தாங்கி கையேந்தி எனது கொடியை கீழே விழ விடமாட்டேன் என்றார் திருப்பூர் குமரன். ஆணுக்கு பெண் நிகரில்லை என்பது போல் 1780ஆம் ஆண்டு தன் படைபலத்தை கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு ஆங்கிலேயரை வென்ற ஒரே பெண்மணி வேலு நாச்சியார். அவரின் பங்கு போற்றலுக்குரியது. இந்திய திருநாடு ஒரு சுவைமிக்க பெரிய தேன்கூடு. அந்த தேன்கூட்டில் தேன் என்னும் நமது இயற்கை வளங்களை தங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உரிமை கொண்டாடி தங்கள் வசமாக்கிக் கொள்ள அவர்கள் செய்த சதியினை முறியடித்து அவர்களை நம் நாட்டை விட்டு வெளியேற்றவே நடந்ததுதான் இந்திய சுதந்திர போராட்டம். மரணத்தை கண்டு அஞ்சாமல் துணிவுடனும் துடிப்புடனும் போராடி தங்கள் உயிர் நீத்த தியாகிகளை நாம் வணங்குவது நம் அனைவரின் கடமை. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அதை ஒரு பாடல் மூலம் அறிவிக்க விரும்புகிறேன். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றலோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றல்லோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றல்லோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாள்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர்
இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுங்க ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுங்க ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுங்க ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுங்க ஜெயஹிந்த். வாழ்க இந்திய மக்கள், வளர்க இந்திய தேசம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பல தியாகிகளின் மாண்புகளை உணர்ச்சியுடன் எடுத்துரைத்த தனுஸ்ரீக்கு நன்றி. மிகவும் அருமையான பேச்சு. பரதநாட்டிய நிகழ்வு இனிதே துவங்க இருக்கிறது. அரங்கத்தின் நாளுமையே வருக. தரணி மொழிகளின் மூத்தவளா என் தமிழ் தாயின் பிள்ளைகளே. தரணி மொழிகளின் மூத்தவளாம் எம் தமிழ் தாயின் பிள்ளைகளே, நீ வருக. வணக்கம் வணக்கம், வருக வருக வணக்கம். சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். வணக்கம் வணக்கம், வருக வருக வணக்கம். சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். இதயத்தில் அன்பெடுத்து இருவிழிக்குள்ளே கனிவெடுத்து இதழினில் புன்னகை கலந்து இருக்கரம் நீட்டி என்று வந்தோம், நல்வரவு தந்தோம். கமப்பசனி பனிபமபமகமக. வணக்கம் வணக்கம், வருக வருக வணக்கம். சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். சிந்து சமவெளி மலரெடுத்து குமரி கடலில் முத்தெடுத்து வந்தோம் இன்று தந்தோம் இங்கே சலுங்கை குலுங்க மங்கள வணக்கம். கீழடி தாயின் தோடணிந்து ஆதிசநல்லூர் முக்குத்தியில் பூவும் நெல்லும் கோலப்பொட்டும் தூவி தூவி சொன்னோம் வணக்கம். வாழிய வாழியவே, தமிழாளும் சபை வாழ்கவே. வாழிய வாழியவே, தமிழாளும் சபை வாழ்கவே. வானமீந்த மொழியில் சொன்னோம் வணக்கம். பரத கலையில் ஆடி சொன்னோம் வணக்கம். வருக 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 வருக, வருக 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 வணக்கம். வணக்கம், வருக வருக வணக்கம். சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். அகத்தியன் அளித்த இலக்கணத்தில் ஔவை பாட்டியின் தமிழ் கேட்டு தேனமுத தீன் தமிழில் பாடி ஆடி சொன்னோம் வணக்கம். வள்ளுவன் தந்த மறைபயின்று இளங்கோவடிகள் அறம் நின்று கூடியுள்ள ஆன்றோருக்கு மகிழ்ந்து நெகிழ்ந்து சொன்னோம் வணக்கம். மங்கள வேளையிலே திசைதோறும் தமிழ் ஓங்கவே.
வருக 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 வணக்கம் வணக்கம் வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம் 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 வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தா பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதா இறைவனடி சேராதா வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம் வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம் வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம் வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம் வருக வருகவே வருக வருகவே ஆண்டோடி சான்றோடி வருகவே வருக வருகவே வருக வருகவே விற்றோரே பெரியோரே வருகவே நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம் நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம் மெல்லிசை தென்றல் போல மேவிடும் பாடலோடு வரவேற்க வந்தோம் வாஞ்சையுடன் தீம் ததன திரன திரன நாதுதானி தொன்றுதானி தக தீம் தீம் ரும் தரகிட ஜம் தரகிட தகிட தகிட திரன தகிட திரன மனதார வருக மகிழ்வாழ வருக வரமாக வருக வருகவே வலுவூட்ட வருக வழிகாட்ட வருக நல்ல மனங்களே வருகவே வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம்
time, I wanna see you, my girl. லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. தொட்டவுடன் ஓடுறியே, தொட்டவுடன் ஓடுறியே, சினுங்கி பெண்தானோ, அழகினாலே அடிமையாக்கும் ராஜ ராஜராணி. அடி லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. செய்யிலே பிபி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூட பாட மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம். தண்ணி பாம்பு வரப்பு வர தலை தெரிக்க ஓடினோம். பனங்காயின் வண்டியில் பசுமாட்டு தொழுவத்தை சுற்றி வந்து பம்பாய்க்கு போனதாக சொல்லினோம். அடடா வசந்தம், அதுதா வசந்தம், மீண்டு வந்த காலம் வந்து மழலையா மாற்றுமா. லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, அடி லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. Yo, baby, run your body with this freaky thing, and I won't let you go, and I won't let you down. Throw the fire to the limit, to the front, but just to be with you, I gladly risk it all. Let me do it one more time, do it one more time. Baby, come on and let's get it on the party. காவேரி நதியிலே துண்டில்கள் போட்டதும், கண்ணேவன் துண்டில் முள்ளில் குட்டி தவளை விழுந்ததும், கைகொட்டி கேலி செய்த ஞாபகங்கள் மறக்குமா. கட்ட வண்டி மையினால் கட்டபொம்ம மீசையே, கண்ணே நீ வரைந்து விட்டு ராஜராஜன் என்றதும், அடடா வசந்தம், அதுதான் வசந்தம். லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. தொட்டவுடன் ஓடுறியே, சினுங்கி பெண்தானோ, அழகினாலே அடிமையாக்கும் ராஜராஜராணி. லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, அடி லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. नमोस्तु जगतां वन्दे ब्रह्मविद्या प्रकाशिनी. नमो नमो भारताम्बे हिमालय किरीटिनी. गङ्गाद्या सरित सर्वस्तन्यं ते विश्वपावनी. नमो 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 भारताम्बे. नमो नमो भारताम्बे. नमो 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 नमो. नमो नमो भारताम्बे पदरी षण्डमण्डिते, तीर्थीकुर्वन्ति लोकास्ते तीर्थभूता मुनीश्वरा. नमो नमो भारताम्बे विन्ध्य
विराजिते नमो नमो भारताम्बे सर्वतीर्थस्वरूपिणी काशाहि काशसे माता त्वं हि सर्वप्रकाशिका नमो नमो भारताम्बे गुरुस्त्वं जगदाम्बरा वेद वेदान्तगम्भीरे निर्वाण सुखदायिनी यतिलोकपदन्यास पवित्रीकृत पांसवे नमोस्तु जगन्नाधात्री मोक्षमादैक सेतवे नमो भारताम्बे नमो नमो இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் செய்யாதே அது நோய்க்கே
போக விடாதே. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு. இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு. இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். सुफलां मलयज शीतलां स्वस्य श्यामलां मातरं वन्दे मातरं। झर झर नदियाँ सर सर चलती पवन शुभ तेरे मौसम वन्दे मातरं। जंगल जंगल डाली डाली चांदनी बरसे सपनों वाली तेरे चरणों का चुंबन ले हम शीतल मुस्कान तेरा करम वंदे मातरम वंदे मातरम। तू विद्या तू धर्म
श्यामला मातरम वंदे मातरम राम सुफलां मलयज शीतलां श्यामला मातरम वंदे मातरम वंदे मातरम सा सा रि सरि स प म म द द द सरि प प सा 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 रि सरि स प म म द द द सरि प प ग म द नि सा रि रि सा அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமதனி சா நிரிசா கமதனி சா கரிசா குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனி சா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே மிகவும் நன்று. பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மனத்திலே அன்னதானத்திலே
பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு. ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் நினைத்திடாத கண் எங்கும் அங்குமே தேட ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ ஆட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் எங்கும் அங்குமே தேட ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட நல்ல நாளிது இது நல்ல நாளிது எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது நல்ல நாளிது இது நல்ல நாளிது வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வும் வணக்கம் வணக்கம்
பரிசு வழங்கும் நிகழ்வு. பரிசு வழங்க வருமாறு நம் பள்ளியின் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்வி சண்மதா. எம் கபிலேஷ் ஃபர்ஸ்ட் ஏ. எம் சுபிதா ஸ்ரீ 8th பி. ஜி இனியா 8th ஏ. பரிசு வழங்கிய தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசினை வழங்க வருமாறு நம் பள்ளியின் செயலாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பி பி பூர்விகா 5th சி. மாணவர்கள் கரகோசை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆர் மதிரா 3rd டி. ஏ ஸ்ரீனிகா 7th பி. எம் பிரக்யா 4th ஏ. பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசினை வழங்க வருமாறு நம் பள்ளியின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 8th ஏ. எஸ் டி சிவன்யா 5th ஏ. ஆர் தனுஸ்ரீ 7th பி. பரிசினை வழங்கிய துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றியுரை வழங்க வருமாறு நம் பள்ளியின் பிரைமரி தலைமையாசிரியை திருமதி நலாயினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Respected President Thiru K.R. Periyasamy sir, Vice President Thiru S. Kamalasegaran sir, Secretary Thiru S. Gunasegaran sir, our trust member Thiru A. Gunasegaran sir, Principal Mr. A. Sendil Kumar sir, Assistant Principal Mrs. J. Kavita ma'am, esteemed teachers, dear parents, and my beloved students, a warm, very pleasant morning to one and all present here. It is my privilege to propose the vote of thanks on this memorable occasion of our Independence Day program. First and foremost, I would like to express our deepest gratitude to our respected management for their gracious presence, constant encouragement, and unwavering support for the growth and development in our students in all academic and co-curricular endeavors. I would also like to place on record our sincere appreciation to our respected principal, Mr. A. Sendil Kumar sir, who delivered the welcome address this morning and set the right tone for today's celebration. And Assistant Principal, Mrs. J. Kavita ma'am, for her valuable guidance, coordination, and constant support in making this program a grand success. A special word of appreciation goes to our dance teacher, Mrs. Devyani ma'am, whose dedication, patience, creativity, and meticulous training played a significant role in shaping today's wonderful dance performance. Ma'am, we truly appreciate your valuable contribution. At this point, I would also like to acknowledge the efforts of our teaching staff who extended their support in preparing and facilitating the dance programs. Though their names may not appear on stage, their contributions certainly deserve to be recognized and appreciated. I sincerely thank all the teachers who contributed towards this function.
I would also like to express our sincere thanks to Ishwari Audio System and Vimal Photography for providing their service for today's function. Thank you for being with us today's celebration. Dear parents, your presence is more than just attendance. It is encouragement, motivation, and emotional strength for our children. Thank you for being with us today. And finally, to the most important people of today's celebration, our beloved students. Dear students, you are the heart and soul of this program. You have not merely performed on this stage. You have expressed your talent, creativity, teamwork, and love for our nation through your speech and dance performances. We are extremely proud of each and every one of you. Some contributions are visible on stage, while many others happened quietly behind the scenes. But every single contributor matters a lot. Once again, thank you all for making this celebration truly meaningful, memorable, and magnificent. Let me conclude with a small Independence Day message. Let us continue to inspire our children's dreams and instill in them the values of unity, discipline, responsibility, and patriotism. With these words, I thank you all once again. Thank you, and I wish you all advance happy Independence Day. Thank you all. The students, please stand up for national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे